அப்போஸ்தலர் 4. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களைப் பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்கிறவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருமாகிய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதைமையுள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியினால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். ஜெபம். கிருபையை நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தின் முதல் பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும். நீதியின் வழக்கரத்தால் தாங்கி நடத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விழுகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வீடு கட்டுகிறவர்களாகி உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு
தலைக்கல்லானவர் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமெல்லாம் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே என்றான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நாங்கள் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை தலைக்கு மூளைக்கல்லாக வைக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தை எங்கும் மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள், போராட்டங்கள், ஆண்டவரே, ஏமாற்றங்கள், தோல்விகள், பயங்கள், கவலைகள் யாவையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, கர்த்தரை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீதியின் வலகரத்தால் தாங்கி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பேதுருக்கும் யோவானுக்கும் பேசுகிற தைரியம் அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவற்றவர்களாய் இருந்தபோதும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாகவோ சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் நாங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிற பிள்ளைகளாகி எங்களை கொண்டு கர்த்தாவே, நீர் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் ஒவ்வொரு கிரியைகளையும் செய்து கர்த்தாவே, ஒருவரும் எங்களை எதிர்பேச விடாதபடிக்கு கர்த்தாவே, பேதுருக்கும் யோவானுக்கும் கொடுத்த அற்புத அதிசயங்களையும் எங்களுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அநேக போராட்டங்கள், பாடுகள், மன வேதனைகள், மன அழுத்தங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களை காணும்படி செய்யும் நீதியின் தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும். ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.